जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं மகாகணபதி துணை கொண்டு இஷ்டதேவதா குலதேவதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். 28ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரையிலான பொது ராசி பலன்கள் எப்படி இருக்குது, 12 ராசிக்கான ராசி பலன்கள். உங்கள் ராசியும் நட்சத்திரமும் ஒன்று சேரும்பொழுது வாழ்க்கையில் பல பலன்கள் எப்படி மாறுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். குலதெய்வ வழிபாடு தவறாக போனால் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரியுமா? தொழில் வேலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இவையெல்லாம் நட்சத்திரத்தின் தாக்கமாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்னென்ன பரிகாரங்கள், 12 ராசிக்கான பரிகாரங்கள் மற்றும் ஆலயம் எல்லாமே உங்கள் வாழ்க்கை மாற்றும் வாரம் இது. உங்கள் ராசிக்கு என்ன விஷயம் காத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது 12 ராசிக்கான ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. போன வருஷத்தில் நடந்ததையும் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் நடக்க போகிறதையும் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன விஷயம் நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறது. பொதுவாக மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் பல பலன்கள் இருக்குது, நிறையா பலன்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான சில பலன்கள்லாம் சொல்ல போகிறேன். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வருகின்ற இந்த பலன்கள் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் தான். மேஷ ராசிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பொது பலன்களாக தான் எல்லாமே இருக்கும். சில பேருக்கு இந்த பொது பலன்களே 100% எல்லாருக்குமே சரியாக இருக்கும், சில பேருக்கு அது மாறி இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, நேரங்கள் எப்படி இருக்குது, உங்கள் ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குது, என்ன பரிகாரங்கள் பண்ணணும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, சகோதரன், சொத்து, குலதெய்வ சம்பந்தமான குலதெய்வம் எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களாம் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு தேவையான அந்த ஒரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் பார்த்து முழுமையாக சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு என்ன ஸ்லோகம் சொல்லணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதற்கு அடுத்ததாக நீங்கள் ஒன்று செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெற்றிக்கான வாரம் இது அப்படின்னே சொல்லலாம். பல வெற்றிகளை தரக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் ராசிப்படி வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். தனுசு ராசி நேயர்களை, உங்களுக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தனுசு ராசி பொறுத்தளவுக்கு வெள்ளானை சொல்லால் வலை அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கக்கூடியதாக இருக்குது. பிரிந்த உறவுகள் திரும்பக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. வேலை அப்படின்னு எடுத்துனோன்னா நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சோதனைகளை கடக்கும் வாரமாக அமையும். மேன்மையான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாதனை புரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம், எப்படியெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராசி பலன்கள் நம்ம சொல்கிறோம். வார ராசி பலன்கள் இந்த ராசிக்கு அப்படி இருக்கும், இந்த ராசிக்கு அப்படி இருக்கணும். அப்படி வரும்போது இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப குறைவில்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் நன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கும். மனதில் தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிக்காதீங்க. மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இல்லைன்னா கவனம் செலுத்த முடியாது. மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. மூத்த சகோதர வகையில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும், கவனமாக இருங்க என்பதால் கொஞ்சம் கவனமாக அனுசரித்து செலவும். குழந்தைகளுக்கான செலவு செய்யக்கூடியது, குழந்தைகளுக்கான சில செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செய்வீங்க. அலுவலகத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செயல்பாடுகள் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா ஊதிய உயர்வு சம்மந்தமானதோ ப்ரமோஷன்ஸ் சம்மந்தமானதோ சரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுதலாக இருக்கும். மனதில் மனசோர்வு அப்படிங்கிறது இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது திருப்தி தருவதாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் திருப்தியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது 2, 9 பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும். வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா துர்கை வழிபாடு, வராகியம்மன் வழிபாடு உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். யாதேவி சர்வபூதேஷு விஷ்ணு மாயேத்தி சமஸ்திதா நமதஸ்ஸை 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 நமோ நமஹா சொல்லுங்கள். நிறைய நல்ல
நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுங்கள், நிறைய பாராயணங்கள் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வாரத்தில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. கடன் அதிகரிக்கும், இருந்தாலும் அதை சமாளித்து ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணி கொண்டு வந்துடுவீங்க. சிறு குறு தொழில்கள் நன்னா இருக்கும், விவசாயம் நன்னா இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நோய் உடல்நல பாதிப்பு பெரியோர்களுக்கு நிறையா இருக்கும், உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரித்ததாகவே இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு வேலை செய்யுங்க. பதிவுத்துறை கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நன்னா இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்டது அகலக்கால் வைக்காம நிதானித்து செயல்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களால் நிறையா சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். குலதெய்வ வழிபாடு இந்த வாரத்தில் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமையில் கூட இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாடு செய்தால் நல்லது. ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் முன்னோர்கள் ஆசையோடு அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய சிறப்பான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது குரு வழிபாடு நிறையா பண்ணுங்கள். வியாழக்கிழமை விரதம் இருந்தால் கூட தப்பு கிடையாது. வியாழக்கிழமை ஒரு பொழுது விரதம் இருந்து கூட நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. நிறைய நற்செய்திகள் வரக்கூடியதாக உண்டு. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கூட கவனமாக இருங்க. வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் கூட கவனமாக இருங்க. மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள், தேவையில்லாத சிறு மனசஞ்சலங்கள், சில விஷயங்கள்லாம் வரும். ஸோ மனப்பதட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ சில விஷயத்தில் கவனமாக, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் இருக்கும். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு தாயகம் திரும்பக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். எப்படியாவது சரி நம்ம இப்போ வேலை செஞ்ச வரைக்கும் போது இப்போ நம்ம கொஞ்ச நாள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து எது செய்யணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சில விஷயங்கள் நிதானித்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். தனுசு ராசி பொறுத்தளவுக்கு இது எல்லாமே உண்டு. மாணவிகள் படிப்பில் நிறைய கவனம் செலுத்துங்க. இப்போ இருக்கக்கூடிய கவனம் பார்த்தாது இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்கணும். இல்லைன்னா மார்க்ஸ் கம்மியாகிறதுக்கான, இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணிங்கன்னா மார்க்ஸ் கம்மியாகிறதுக்கான சில சூழ்நிலைகள் உண்டு. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆலயம் போயிட்டு வாங்க. ஏதோ கோயிலுக்கு போகிறது, சுவாமி தரிசனம் பண்ணுறது, இப்போ நான் சொல்லக்கூடிய அம்மன் வழிபாடு, வாராகி அம்மன் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, இதெல்லாம் உங்கள் ராசிப்படி சிறப்பாக இருக்கும். குரு வழிபாடு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். நேர்ந்துன்னு இருக்கேன்னு நான் செய்யலை, நான் ஏதோ ஒரு கோவிலுக்கு வேண்டின்னு இருக்கேன்னு நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன், அதெல்லாம் நான் செய்யலை அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து அதெல்லாம் இந்த வருஷத்தோடய பண்ணிவிடுங்க. குழந்தைகளுக்கும் அதே போல் தான். உங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து உடம்பு சரியில்லை, குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் எதாவது இருக்குன்னா தத்து கொடுக்கணுமா, குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யணுமா, அதெல்லாம் இந்த வருஷத்துலேயே சில விஷயங்கள்லாம் தள்ளி போடாமல் செய்கிறது நல்லது. இத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிப்படி இருக்கக்கூடிய சில விஷயங்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த சொத்து தொடர்பான சில விஷயங்கள் அப்படின்னு வரும்போது, அந்த சொத்து விஷயத்தில் கையெழுத்து போடும்போது உங்களுக்கு சில பேர் அந்த சொத்து உங்களுக்கு கொடுக்க விடாமல் பண்ணுவாங்க. சில இடத்துல நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கையெழுத்து போட்டு பண்ணுறது நல்லது கரெக்டான நேரத்தில். இன்னொன்று, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள், புராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது. அந்த மாதிரி தனுசு ராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண தாமதம் அப்படிங்கிறது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். உரிய பரிகாரத்தினால் சரியாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்கும், நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுடைய சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம் என்னங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது மேஷராசியிலிருந்து மீனராசி வரையிலான பொது பலன்கள், வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய பொது பலன்கள். வார ராசி பலனில் எப்படி இருக்கும், கோச்சார ரீதியாக எப்படி இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் கிரகங்கள் இல்லை, ரிஷபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன், அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் குரு, அதே போல் கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் கேது, கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் வரைக்கும் ஜாதகத்தில் கிரகங்கள் கிடையாது. கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இப்போ மீனத்தில் சனி வந்திருக்கார், ரொம்ப கவனமாக தான் இருக்கணும், சரிங்களா? ஏன்னா சொல்லும் செயலும் ரொம்ப கரெக்டாக இருந்துக்கணும். ஏன்னா இதே தான் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள். இந்த கட்டத்தை வைத்து பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இது முழுக்க பொது பலன்கள் தான். என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்லியிருக்கீங்க, சுவாமி சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கிறது, சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு. சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம்னு இருக்குது. உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு இது நடக்குமா? நான் மருத்துவ சம்மந்தப்பட்ட படிப்பு படிப்பேனா, நான் விருப்பப்பட்ட படிப்பு படிப்பேனா, நான் வெளிநாடு போவேனா, நான் இங்கேருந்து தான் பணம் சம்பாதிப்பேனா, கம்பெனி மாறுவேனா, இதே கம்பெனியில் நிறையா வேலை செய்வேனா, அம்மா அப்பா கூட பிறந்தவங்க மற்றதெல்லாம் எப்படி இருப்பாங்க, தாத்தா பாட்டி மாமா அத்தைமார்கள் எங்களுடைய சொந்த பந்தங்கள் சில விஷயங்கள்லாம் சரியாக இருக்குமா என்ன, இது எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தை, ஜென்ம ஜாதகத்தை பார்த்து முழுவதுமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் சொல்லிக்கிறது எல்லாமே பொது. அப்பா ஜென்ம ஜாதகம்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த கோவிலில் போய் பரிகாரம் பண்ணணும், எந்த கிரகங்கள் வீக்காக இருக்குது, எந்த கிரகங்கள் நன்னா இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறது. நம்மளுடைய பாவ மூட்டைன்னு ஒன்று இருக்குது. அதை எங்கே கழட்டி வைக்கணும்,
பாவ மூட்டைன்னு ஒன்று இருக்குது, சுமந்துன்னு இருக்கோம். பாவ மூட்டை சுமக்காமல் இருக்கோமா, சுமக்கிறோம். இந்த பாவ மூட்டையை எங்கே கயட்டி வைக்கிறது? இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போது இப்போ நம்ம ஒரு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம். இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோமா, இந்த செல்ஃபோனை எங்கே யூஸ் டவர் இருக்கிற இடத்துல தான் யூஸ் பண்ணுறோம். டவர் இல்லைன்னு நம்ம என்ன பண்ணுறோம்? ஓடுறோமா? டவர் இருக்கிற இடத்த தேடி ஓடுறோமா? அங்கே நின்று அந்த இடத்துல நின்று பேசுகிறோமா? உண்மையா? அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, ஏற்றுக்கிறீங்களா? டவர் இல்லாத இடத்துல போய் பேச முடியுமா? டவர் இருக்கிற இடத்துல தான் பேசுவோம். அதாவது நம்ம ஜாதகத்தில் இந்த கோவிலுக்கு தான் போய் நம்ம பரிகாரம் பண்ணணும்னா அந்த கோவிலுக்கு தான் நம்ம போய் அந்த இடத்துக்கு போய் இறங்கினா தான், அந்த இடத்துல போய் உங்கள் பாவ மூட்டையை இறக்கி வச்சா தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். டவர் இருக்கிற இடத்துல தான் ஃபோன் பேச முடியும். டவர் இல்லாத இடத்துல ஒன்றுமே இருக்காது, லைனே காட்டாது, ஒன்றுமே இருக்காது, ஜீரோவாக இருக்கும். ஹலோன்னா கூட கேட்காது. தெரியும்ல உங்களுக்கு? இதுதான் இதுக்கு உதாரணம். உங்களுடைய பாவ மூட்டையை நீங்கள் கயட்டி வைக்கணுன்னா உங்களுக்கு உரிய கோவிலுக்கு நீங்கள் போங்க. உங்களுடைய பாவ மூட்டையை நீங்கள் கயட்டி வச்சுட்டு நிம்மதியாக வாங்க, சந்தோஷமாக வாங்க. இதுதான் என்னுடைய விஷயம். என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, 9884530146. என்னோட டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார்னு இருக்கும். அப்பாயின்மெண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேசுவாங்க, ஆஃபீஸ்லேருந்து பேசுவாங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஜூம் காலில் வாங்க, ஒரு வீடியோ காலில் வாங்க, என்கிட்ட பேசுங்க, சந்தோஷமாக பேசுங்க. சுவாமி எனக்கு இந்த மாதிரி குடும்பத்தோடு உட்காந்து பேசுங்க. வீட்டில் இப்போது நேரடியாக ஒரு காலத்தில் தேங்காய் வெத்தலை பக்குப்பழம்லாம் எடுத்துகிட்டு போய் தட்டில் வச்சு கொடுத்து, தேங்காய் வெத்தலை பக்குப்பழம், பூ, கல்யாண ஜாதகமாக தான் மஞ்சள் வச்சு கொடுத்து, எல்லாம் தட்டில் வச்சு கொடுத்து தட்சிணை வச்சு நம்ம ஜாதகம் பார்ப்போம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது ஒரு கை, இது 2 கை, இது 3வது கை ஆகிடுது. வேறு வழி இல்லை. இப்போ இன்றைக்கி எல்லாமே ஆன்லைனில் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நம்ம ஏன் ஆன்லைனில் பூஜையை பண்ணி வைக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் இருக்காங்க அமெரிக்காவில் தர்ப்பணம் பண்ணி வைக்கிறாங்க ஜூம் மீட்டிங்கில், வீடியோ காலில். பஞ்சபாத்திரம் எடுத்து வச்சுட்டிங்களா, ஆத்மதத்துவாய சுவாகா சொல்லுங்கன்னா இங்கே சொல்கிறேன், அங்கே பண்ணுறான். நடக்குதா? அதனால் நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்துக்குறோம். குடும்பத்தோடு உட்காருங்க, எல்லோரும் சேர்ந்து உட்காந்து எல்லோரும் ஒரு நோட் பேனாக எடுத்து வச்சுக்கோ, நோட் பண்ணுறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சுவாமி பார்க்கலாமா, ஃப்ரீயாக இருக்கீங்களா? நம்ம ஒரு அரை மணி நேரம் பேசணுன்னா மனசுக்கு திருப்தி ஆகிடும், சந்தோஷம். என்னை நீங்கள் நேரில் பார்த்த மாதிரி இருக்கும், உங்களை நான் நேரில் பார்த்த மாதிரி இருக்கும். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.